உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா. ஒரு காலகட்டத்திலே அரசியல் பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்பார்கள், அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பொதுக்கூட்டத்திற்கு சென்று வருகின்ற பொழுது, அரசியல் கூட்டத்திற்கு சென்று வருகின்ற பொழுது எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நைட்டு 10 மணிக்கு வரீங்க, 11 மணிக்கு வரீங்க, ஆனா ஒன்னா கூட்டணும் போயிடுறீங்க. அதையெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே இன்றையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையிலே சிறந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கிறார்களே தாய்மார்கள், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆண்கள் சென்ற கூட்டங்கள் போய் தாய்மார்கள் அதிகமாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், இதுதான் முன்னேற்றம், இதுதான் திமுக ஆட்சி. அப்படிப்பட்ட திட்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, பலவிதமான திட்டங்கள். இந்த ஆட்சி என்பது தாய்மார்களுடைய ஆட்சி. இவ்வளவு தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த தாய்மார்கள் திட்டங்கள் என்பது சொத்திலே சம உரிமை. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் தழுதாளிலே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலத்திற்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அதோட முடிந்தது. ஏதாவது பொங்கல் என்று சொன்னால், தீபாவளி என்று சொன்னால், உங்களுக்கு நல்லது கெட்டது என்று சொல்கின்ற பொழுது ஒரு முறை பார்ப்பார்கள், 2 முறை பார்ப்பார்கள், பிறந்த வீட்டினுடைய உறவு என்ற முறையிலே. ஆனால் இன்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை என்பதனாலே அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் பேருந்துகளில் செல்லக்கூடிய வகையிலே இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இப்படி தாய்மார்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்யக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. திறமை உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த ஆட்சியிலே வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே திண்டிவனத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமனம்பாக்கம் கிராமத்திலே இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேரும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி பார்ப்பீர்கள். அதுல ஒரு பொண்ணு, நம்ம ஊரு பொண்ணு, அருமையா பாடுச்சு. கடையோடி தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய பள்ளியினுடைய மாணவர்கள் யாராக இருந்தாலும் திறமை இருக்குமே. ஆனால் இந்த ஜீ தமிழ்ல ஒரு பாப்பா பாடுச்சு. அந்த கல்லூரி பள்ளியிலே படிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நாங்கள் 4-5 கிலோமீட்டர் நடந்தே செல்கிறோம் என்று தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்கின்றார்கள். அதனை அறிந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அந்த பள்ளி மாணவியினுடைய கோரிக்கையை ஏற்று, கடையோடி தொண்டனாக இருக்க அந்த பள்ளியினுடைய கோரிக்கையை ஏற்று அந்த பள்ளிக்கு, அந்த ஊருக்கு பஸ் வசதி செய்த இந்த மாவட்டத்திலே இதுதான் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொடுத்தார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை
தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. கல்லூரியிலே சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சென்னைக்கு செல்ல வேண்டும், செய்யாருக்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல. இங்க பஸ் ஏறினா பக்கத்தில் இருக்கக்கூடிய வானூரிலே அரசு கலைக்கல்லூரி, திண்டிவனத்திலே கலைக்கல்லூரி, முண்டையம்பாக்கத்திலே மருத்துவமனை, இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே கூட்டேரிப்பட்டிலிருந்து பாண்டிச்சேரி செல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 வழிச்சாலை, இப்படி எண்ணற்ற திட்டங்களை செய்யக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இதற்கு முன்பு கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார்கள். 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு திட்டங்கள் இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறதா, இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர், 4 முறை அமைச்சர். இந்த கிராமத்திற்கு ஏதாவது ஒரு உருப்படியான திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்களா என்பதை வாக்கு சேகரிக்கின்ற வருகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் தான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மாருக்கும் திராவிட மாடல் ஆட்சியிலே கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் மட்டுமல்லாமல் பேருந்தில் செல்கின்றவர்களுக்கு மாதம் 800 ரூபாய் வரை கிடைக்கக்கூடிய வகையிலே வருஷத்துக்கு 20,000 ரூபாய் இன்றைக்கு தாய்மார்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதனை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய பேர் பேசணும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.